நான் கண்மணி இல்லடா லூசு, பொன்மணி. கண்மணியை தேடி போய் பாடு, பொன்மணிகிட்ட வந்து பாடு. ஐயா மன்னிச்சிடுங்க, சடனாக பார்க்க என் கண்மணி மாதிரி தெரிஞ்சிச்சு. காதல் மண்ணில் இருக்கா மனசில் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. அடடே நீயா கண்மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ பொன்மணியை பார்த்து பாட்டு பாடியதே நான் வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றே மாதிரியே இருந்தாங்களா சடனா நீ என்ன நினச்சிட்டேன். உனக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தாவே கண்ணு சரியாக தெரியாது, அப்புறம் இப்படி கண்மணியா பொன்மணியான்னு தெரியும். உடனே போய் நல்லவன் நான் நினச்சேன் பாரு. சே யார் அந்த தேவி? எப்படின்னு உனக்கு ஒரு பேர் ஞாபகத்தில் இருக்காதா? சே நான் கிளம்புறேன். ஹாய் மோனோ, என்ன கோவம் கிளம்பிட்டேன்? என்ன ஜாக் மாதிரி இருக்கே, நீ யாரு? ஐ ஆம் ஜாக், நானும் ஜாக்கும் ட்வின்ஸ். இது கூட நீ என்கிட்ட சொன்னதில்ல. ஏன் உன் மேலே கோவமாக இருக்க? அதான் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். நானும் நினச்சேன் வேறு பொண்ணுங்க கிட்ட போய் பாட்டு பாடுறான், என்கிட்ட வந்து வேறு பொண்ணுங்க பேரில் பாட்டு பாடுறான். ஓகே, நாம இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? பார்க்கலாம், நான் இப்போ கிளம்புறேன். ஏண்டா பொண்ணுங்க பேராக இருக்க பாட்டை பாடி இப்படியே மாட்டிக்கிற? என் லவ்வை பிரேக்கப் பண்ண நீ கொடுத்த ஐடியா தானா இது? அப்புறம் என்னடா, 2 பேரும் சேர்ந்தே இருப்பான். இப்போ நீ என்னை விட்டுட்டு ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் வச்சேன் ஐடியா, இல்லை ஆப்பு. அடப்பாவி, பாட்டு பாடுனா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேடா. அதுதான் இந்த ரேக். எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு நீ ஃபீல் பண்ணி பாட்டு பாடுறியா? உன்னையா